வணக்கம் உங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய், இன்னைக்கு வந்து ஒரு vlog தான் பார்க்க போறோம். இது ரொம்ப குட்டியா தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வெளியே போய் ரொம்ப ஃபிலிம் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து ஷை. ஸோ அதனால அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வர்றதுக்காக தான் வந்து இன்னைக்கு ஒரு அட்டெம்ப்ட். இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, H&Mல வந்து ஒரு டொனேஷன் பாக்ஸ்னு ஒன்று இருக்கான். இது நான் வந்து ரீசெண்டா ஒரு ரீல்ல பார்த்தேன். அதுல வந்து நம்ம யூஸ் பண்ணாத க்ளோதிங்லாம் இருக்குல்ல, துணிமணிகள், அதுக்குன்னு ரொம்ப கிழிஞ்சு தொங்குனதெல்லாம் போடக்கூடாது. ஓரளவுக்கு நீங்க யூஸ் பண்ணல, அதாவது 1-2 வாட்டி போட்டிருப்பீங்க, அதுக்கப்புறம் அதை போட முடியல அப்படின்னா அதை வந்து நீங்க வந்து டொனேட் பண்ணலாம். H&Mல கொடுக்குற பேப்பர் பேக் இருக்குல்ல, மீடியம் பேப்பர் பேக் ஃபுல்லா நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு கூப்பான் கொடுப்பாங்களா, அது வந்து 15% ஆஃபரா. நீங்க எத்தனை பேக் கொடுக்குறீங்களோ அத்தனை கூப்பான் வருமா. அந்த கூப்பானை நீங்க வந்து உங்களோட பர்ச்சேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை கூப்பான் வேணா ஒரு பர்ச்சேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். என்ன அந்த ரீல்ல போட்டிருந்தது. ஸோ அதை தான் வந்து நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ண போறோம். இது வந்து ஒரு மூட்டை இன்னைக்கு எடுத்துட்டு போறேன் செக் பண்றதுக்கு, டெஸ்டிங்க்கு. ஏன்னா இது வெயிட்டா இருக்கு. ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு திணிச்சு வச்சிருக்கேன். ஏன்னா அவங்க வந்து அந்த பேப்பர் பேக்ல முடிஞ்ச அளவுக்கு டம்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். இதை நான் ரீல்ஸா கூட போட்டுக்கலாம், பட் ஆனா vlog நிறைய பேர் கேட்டீங்க, அதனால vlog எடுக்கிறேன் போட மாட்டேன். ஹோப்ஃபுல்லி இதை நான் போடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ வித்அவுட் ஃபர்தர் டிலே நாங்க டொனேட் பண்ணிட்டோம். நான் இப்பதான் கிளம்பணும், இன்னும் கிளம்பவே இல்லை. அவ ரெடி ஆயிட்டா போல. ஒரு மாதிரி கீழே தொங்குது. ஓகே, ஹோப்ஃபுல்லி அது இதுல தெரியலன்னு நினைக்கிறேன். அசிங்கப்பட்டுச்சேன். யூஸ்வலாக நான் டெர்மகோட சன்ஸ்கிரீன் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ ரீசெண்டாக வந்து டாக்டர் பைரவி அவங்களோட ஓன் பிராண்ட் ஆவிடம், அந்த பிராண்ட்ல இருந்து இந்த பவர் கிரீம் SPF 50++ இதுதான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுல எப்பயும் போல தான் மூடியில இருக்கிறதே தூக்கி யூஸ் பண்ணிக்கிறது, பட் ஆனால் நிறைய போடணும். ஐயோ வெயில் 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 மீச மாதிரி இருக்கு. இது வந்து ஒயிட் காஸ்ட் வராது இஷ்டத்துக்கு. இது வந்து க்ரீம் பேஸ்டுன்றதுனால இது போடும்போது நான் மாய்ஸ்சரைசர் போடல. எப்போ எனக்கு ரொம்ப அநியாயத்துக்கு ஸ்கின் ட்ரையாக இருக்கோ அப்போதான் மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு இது போடுவேன். தடவும் போது அப்படிதான் பாருங்க போயிடும். இப்படியா இருந்ததுனால நான் வெளியே போட்டு போக மாட்டேன். சம்டைம்ஸ் நம்ம சன்ஸ்கிரீன்லாம் அப்ளை பண்ணும்போது அந்த திரியாக வரும்ல, அதுவும் நம்ம வந்து பார்த்து பண்ணணும். இதில் எனக்கு அந்த பிரச்சனை வந்ததில்லை. எனக்கு கண்ணாடி இல்லை, வாய்கிறான் போயிடுச்சு. உடனே போயிடுச்சு. நான் தடவை முடிக்கிறதுக்குள்ளே போயிடுச்சு உள்ள. இப்போ நான் என்னமோ பண்ணுமே. இன்னைக்கு நான் பெக்காவோட கன்சீலர் ரொம்ப நாள் அப்புறம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன். அதுக்கு நான் அதை தேடி எடுக்கணுமோ, அதனால தான் யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கேன். இது வரைக்கும் கிடச்சிட்டேன். கரெக்டு. என் ஃப்ரெண்டு போன வாட்டி வாங்கினதே நான் அவளுக்கு கொடுக்கணும், அதெல்லாம் வேறு எடுத்துகிட்டு போகணும் ஞாபகமாக. பெக்காவோட பிரைட்னிங் கன்சீலர், இந்த ஷேட் வந்து டார்க்கு, பட் ஆனால் இவன் பார்க்குறதுக்கு டார்க்காக இருக்கும். இப்படிதான் இருக்கும். இதை தான் நான் ஃபர்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து வேற கன்சீலர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். எதுவுமே எனக்கு வந்து செட் ஆகாத மாதிரி ஒரு இது. அப்புறம் தான் யோசிச்சேன், நீங்கள் எதை போட்டுட்டு இருந்தேன் கரெக்டாக இருந்தது அப்படின்னா இவன் தான். இதுலேயே வந்து லைட்டாக ஆரஞ்சும் இருக்கும். ஸோ அண்டர் ஐக்கு வந்து இதுவாக இருக்கும், மச் பெட்டரில். அண்டர் ஐக்கு மட்டும்தான் வந்து இது செயல்படும். இங்கெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் போட்டால் நம்மளுக்கு வந்து அந்த இது அந்த கவரேஜ் இருக்கு, மறைக்காதுன்னு சொல்லுவாங்க. இது கீழேயும் நம்ம சன்ஸ்கிரீன் வந்து க்ரீம் பேஸ்டு தானே, அதனால இது வந்து நல்லா ஜெல் ஆகிடும். மூஞ்சிக்கு அப்படி போதே தெரியல. நேற்று அடிச்சு மூஞ்சி கொஞ்சம் சிரிச்ச மாதிரி தான் வையன் அடி. என்ன இருக்கோ அதானே வரும், என்ன பண்றது. இன்னும் கால் பிரச்சனை முடியவில்லை. வீட்டுக்குள்ளேயே வந்து போட்டுத்தான் சுற்றுறேன். சுடா பியூட்டியோட லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கலாம். இது வந்து கீழே போட்டு அந்த க்ரீம் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஏசி ரூமில் தான் இருக்கேன், வேர்க்குது. வெளியே போனால் என்ன ஆகும். க்ரீம் அப்ளை பண்ண இடத்துல மட்டும் செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் அந்த இதெல்லாம் தெரியுது இல்லையா, இவன் அதை இன்னும் கொஞ்சம் வந்து இது பண்ணுறதுக்கு குடால இருந்து இந்த க்ளோவிஷ் காம்பேக்ட் வந்து யூஸ் பண்ணுவேன். இந்த ஷேட் வந்து மீடியம் 05 மீடியம். இது வந்து நீங்கள் பவுடர் ப்ரஷில் யூஸ் பண்ணுறதை விட டென்ஸாக இருக்கிற ப்ரஷில் யூஸ் பண்ணால் கவரேஜ் நல்லாயிருக்கும். நான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன்னா ஃபிங்கர்ஸில் வந்து இப்படி அண்டர் ஐயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு எங்கேயோ அந்த மாதிரி பண்ணிட்டு போயிருவேன். இன்னைக்கு வந்து அதான் செருப்பு போட்டோன்னே லைட்டாக ஹைட்டாக இருக்கும் போல. அன்டில் டான் வந்து படம் போகிறோம், நேற்று தான் ரிலீஸ் ஆச்சு. எனக்கு அந்த கேம் வந்து ரொம்ப பிடிக்கும்.
மூவி பார்த்தே ஆகணும். ட்ரெய்லர்லேயே எல்லாரும் சொல்லிட்டாங்க கேம் மாதிரிலாம் இருக்க போகிறது இல்லை, கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் தான் அப்படின்ட்டு. பட் ஆனால் லைட்ஸ் அவுட்டு வேற ஏதோ பேய் படம்லாம் எடுத்து டைரக்டர் தான் வந்து இதை எடுத்திருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி கொஞ்சம் அந்த அன்டில் டான் கேமோட கொஞ்சம் இது இருக்கும், அதே எக்ஸாக்டாக இருக்காது, எப்படியும் மாற்றிடுவாங்க கமர்ஷியலாக. உங்களுக்கு வேணும்னா இங்கே வந்து அண்டர் ஐயில் வந்து ஒரு லைட்டர் கலர் பவுடர் மட்டும் போட்டு கூட பிரைட்டன் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். நான் வந்து க்ரீம் ப்ளஷ் போடலான்னு பார்த்தேன், மூஞ்சி செட் பண்ணிட்டேன், மறந்துவிட்டேன். ஹீரோலேருந்து இந்த ப்ளஷ்ஷு, இந்த ஷேடு வந்து வின்டேஜ் ரோஸ், இந்த கொஞ்சம் லைட் கலராக இருக்கும். க்ரீம் மேலே போடக்கூடாது, பட் நான் எடுத்து வச்சுட்டேன். நான் என்ன பண்ணுவேன், எதுவுமே போடல அப்படின்னாலுமே இந்த இதை போட்டு போயிடுவேனா. லாஸ்ட் டைம் ஆன்லான் போகும்போது இதை போட்டு போனேன்னா என்னாச்சு, சன்னில் ரொம்ப மூஞ்சி வந்து வெந்து போயிடுச்சு அப்படின்ட்டாங்க. இல்லை ப்ளஷ் அப்படின்னு. ப்ளஷ்ஷா, ஐயோ அசிங்கமாக போச்சு. இது பிங்க்கும் கிடையாது, பீச்சும் கிடையாது, இன் பிட்வீனில் இருக்குமா. ஸோ நாங்கள் டெய்லி போடுறதுக்கு நல்லா இருக்கும், ரொம்ப சட்டில்லாம். ஆனால் இதை வந்து கண்ணுக்கு மேலே லைட்டாக அந்த டென்ட் மாதிரி அப்ளை பண்ணிடாதீங்க, அப்படியே அது வந்து அந்த லைன் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அது வந்து தெரியாது. ஸ்டோரேஜ் இல்லைன்னு வந்துச்சு. லேஷ் எக்ஸ்டென்ஷன் வச்சுருக்கனால நான் இப்போலாம் வந்து லைனர் வைக்கிறதில்ல, மஸ்காரா வைக்கிறதில்ல, எதுவுமே வைக்கிறதில்ல. லைட்டாக கண்ணுக்கு மேலே வந்து ப்ளஷ் ஏதாவது ஒரு ஷேடு மாதிரி போட்டுப்பேன். இப்போ நான் போடுறேன். நான் என்ன பண்ணுறேன், ரெடி ஆகிட்டு வந்துடுறேன், இல்லைனா அங்கே போய் எடுக்க முடியாது. வரேன். ரெடி ஆகிட்டான், ஆனால் லேட் ஆகி விட்டது. சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேன். அதாவது வடை மட்டும்தான் சாப்பிட்றேன், ஏன் சாப்பிடலாம். இதான் ட்ரெஸ்ஸு. இந்த கோட் செட் இது வந்து ரொம்ப நாளாக இந்த டாப்பு காணும். நேற்று வந்து கபோர்டு வந்து ஆர்கனைஸ் பண்ணும்போது இது கிடச்சிது. ஆர்கனைஸ் பண்ணனா எல்லாத்தையும் உருவி திருப்பி நான் வந்து இதை எடுத்து வைக்கணும். நிறைய ட்ரெஸ்ஸு போட்டு பார்த்தேன், எதுவுமே செட் ஆகலை. வெயில் வேறு அடிக்கிறதுல அதுக்கேற்ற மாதிரி போடணும்னு. இது கொஞ்சம் நல்லா கம்ஃபியாக இருக்கும். பேக் வந்து எம்கே பேக் எடுத்து வச்சு, நான் ஸ்லிங் பேக் தான் எடுத்து வச்சேன், அவளுக்கு கொடுக்குறதெல்லாம் இருக்கே அப்படின்னு. போக போக வந்து பொருட்கள் ஏற ஆரம்பிச்சிருச்சு, அந்த பேக் பத்தலை. இதுக்கடுத்து எதாவது நாங்கள் வாங்குறனாலும் இதிலே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த பிரேஸ்லெட்டு, இந்த இயரிங் ஆயில் இதை மாற்றிட்டேன். ஹெட்ஃபோன் வேறு ஏதாவது உருப்படியாக இருக்கா. இயரிங் வந்து இந்த இயரிங் குட்டியாக ஸ்டோன் தூங்குற மாதிரி, இந்த 2 இதுவும் ஒரே மாதிரி இருக்கும், அதுக்காக ஏசிலேயே வேர்த்து எப்படி நான் தாக்கு பிடிக்க போகிறேன்னு தெரில. எப்பயுமே வந்து எங்கே அந்த இந்த பாட்டில் வந்து ஸ்லிங் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுவேன், அது வந்து பத்தம். இன்னைக்கு வந்து இதை எடுத்துகிட்டு போகிறேன், ஏன்னா ரொம்ப தண்ணி தாக எடுக்குது வெளியே போனேன். இந்த நைக்கா இதில் வந்து ஃபுல்லாக இருந்துச்சு, ஆக்சுவலி ஃபுல்லாக இந்த சீஸ் டாப்பிங்ஸ் வந்து வாங்கி மிச்சம் இருக்கிறதா தூக்கிட்டு வந்துடுவேன். பேய் பைத்தியம் நான் பாப்கார்னில் சீஸ் போட்டு சாப்பிட்றது, நிறைய போட்டு சாப்பிடுவேன். அதனால் எக்ஸ்ட்ரா இருக்கும் போதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருவேன். இப்போ வந்து காலி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பாப்கார்ன் வந்து நான் அப்படியே ஃப்ரீயாக மனசு விட்டு வந்து நான் பாப்கார்ன் எடுத்து சாப்பிட்றேன் அப்படின்னா, ரொம்ப தெரிஞ்சவங்க, ரொம்ப வருஷம் பழகினவங்க தான் வந்து, அவங்க கூட தான் நான் வந்து அந்த வேலையை பண்ணுவேன். இல்லை இப்போ புதுசாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிருக்கோம், இப்போ தான் வந்து மீட் பண்ணுறோம், இல்லை பல வருஷம் அப்புறம் மீட் பண்ணுறோன்னா நான் வந்து இந்த வேலையை செய்ய மாட்டேன். நான் வந்து டீசெண்டாக எதுவுமே வேண்டாம், நான் சாப்பிடல அப்படின்ட்டு படத்தை மட்டும் பார்த்துட்டு வந்துடுவேன். வேற என்னமோ பவர் பேங்க்கு, ஒயர் அதெல்லாம் எடுத்து வைக்கணும், ஏன்னா நம்ம வந்து vlog எடுக்கணும்லாம் இல்லை. மைக்கையும் உள்ளே வச்சுக்கணும். மூட்டையை வந்து இப்போ எடுத்துகிட்டு போக முடியாது, ஏன்னா நான் இப்போ டைரெக்டாக வந்து படத்துக்கு தான் போகிறேன். டேடி கொண்டு வந்து கொடுக்குறேன்னாரு மாலில். படம் முடிஞ்சப்பறம் நான் இப்போ வந்து கிளம்புறேன், லேட் ஆகிடுச்சு. 2:50 ஆகுது. படம் வந்து 3:55க்கு. நான் இங்கேருந்து அவள் வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம ஆட்டோ புக் பண்ணி போகணும். போலாம், ஜாலியா படம் பார்த்துட்டு வரலாம். இன்னைக்கும் ஹெல்மெட் ரொம்ப டைட்டா இருக்கிறா, சங்கு வெளியே வந்து விடும் என்று தோணுகிறது. காத்து பலமா அடிக்கும், கரெக்டா கையில அடிக்குது வெயில். என்ன எவ்வளவு அபியூசிவா பேசுறது. ரீல்ஸ்ல ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி இருக்கு, பேசும்போதுதான் தெரியுது. கேட்டு போறேன், எனக்கு தான் போட்டோஜெனிக் ஃப்ரெண்ட் வேணும். இதுல தெரியறடி ஒன்னு எடுக்கலடி, நான் தான் வரேன். இது சீட் நம்பர் இவனோட வாய்ஸே நல்லாதான் இருக்கும். அவனோட சின்சனோட வாய்ஸே நல்லா இருக்கும். இது போல
கோக்கும் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ கோக்கும் ஒரு மாதிரி கோக்கு அதுவும் வந்துருமான்னு தெரியல. அந்த கால் உடை வெடியும் போது பாத்தியா ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்குது. வயிறு வெடிஞ்சது. ரொம்ப பார்க்கலாம். நான் வந்து ஸ்கிரீன் கார்னர்ல பார்த்துட்டேன். அப்புறம் எனக்கு வயிறு வலிக்கும். எந்த மாதிரி பண்றீங்க? பெருத்த குட்டி எதுவி நோச்சியா உள்ளதான் ஃபர்ஸ்ட். ஆமாமா, என்னைக்கு நான் நல்லாவே இல்லையோ அன்னைக்கு தாண்டி vlog எடுக்கணும். ஆமா, ஏன் சோகமா இருக்கேன்னு தெரியல. பின்னாடி எல்லாம் ஸ்கை அழகா இருக்கு. இல்லைன்னா எனக்கு தான் vlog எடுக்க தெரியலையோ. இப்படி எடுத்து பாக்கா. ஓ, ஒருவேளை இப்படி எடுக்கணும். வெஸ்ட் சைடே போலாமா? வெஸ்ட் சைடே போயிடலாமா? எல்லாரும் படிச்சுன்னு லைட்டு தான் இல்லையோ. லைட் இருந்தா படிச்சுன்னு தெரியும். நம்மளும் இதான் இதுதான் போட விடுவாங்கன்னு சொல்ல வந்தேன். பட் ஓகே தான், ஓரளவுக்கு ஏமாத்தேன். இவளை இதை பாருங்க, முடிச்சுட்டு வந்துட்டு திருப்பி இங்க வந்துடலாம். நானும் தான் அசிங்கமா இருக்கேன். 7 இங்கே போனா வருமா? இப்படிதானே வைக்கணும். நான் பாரு அதே மறக்கிறேன். மச் பெட்டர். யாரு பபுள் ஏதாவது ஒரு வீடியோல அத மோட்டர் மாதிரி ஆன் பண்ணி வச்சுட்டா பபுள்ஸா வந்தா நல்லா இருக்கும். பட் ஆனா அது இப்படி அடிக்கிறதா. ஓகே, பாய் 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 பாய். யாரு பின்னாடி என்ன பார்த்துட்டே இருக்கு? நான் ஒரு வேகத்துல புடிச்சு இழுத்துட்டேன் பேக். நல்ல வேலை பேக் கிளியில. ஆட்டோக்காரரு அவரு அரை மணி நேரம் நீ இல்லடி அரை மணி நேரமா அவரு நிக்கிறாராண்டி சவாரிக்கு யாருமே வரலையாண்டி. அதுக்கு நம்ம என்னடி பண்றது? நம்மளே பை வாங்க போறோம். போயிடலாமா? வா வா வா. குடு 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 குடு. எங்க அம்மா இத குடுத்துட்டு பைய மடிச்சு எடுத்துட்டு வந்துரு. அதாண்டி நான் சொல்றேன்ல, பையன் நான் வச்சுக்கிறேன், நீ போய் பேசிட்டு என்ன என்ன விவரம் எல்லாம் கேட்டுட்டு. ஆன்லைன்ல தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். இவர் தான் மேனேஜரான்னு தெரியல. No, no. Yeah. Not allowed. Okay. ஒரு வீடியோவே எடுக்கலடி. vlogனு ஒன்னு எடுக்கறன்றதே தெரியல.
லிப்ஸ்டிக் எல்லாம் போயிருச்சா? இல்லைன்னா அப்பவே மாட்டிருப்பேன். பாரு, ஓகேவா? இதை போடுக்கியா? போட மாட்டான். கிளாஸ் போட்டா இந்த வெயிலுக்கு இதாயிடுதா, மேட்னா அப்படியே இருக்கும். இவன் ஒரு படத்துல பாண்டியராஜ் வந்து லிப்ட்ல உட்காந்துட்டு சமைக்கிறதுக்கு குஷ்பு தான் நினைக்கிறேன், லிப்ட்ல உட்காந்துட்டு குட்டி குட்டி சொப்பு சாமா மாதிரி எல்லாத்தையும் ஓபன் பண்ணி அதுல வந்து குட்டி குட்டி இது இருக்கும், சமைப்பான். அதுல ஒரு படத்துல பாண்டியராஜ் படம், பழைய படம், அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சீன் மட்டுமே நான் நிறைய வாட்டி பார்த்திருக்கேன். அதே மாதிரி பாரு, வாட்டர் கேனு, பிரஷ் எல்லாத்தையும் தூக்கிட்டு இப்படிலாம் நான் பண்ணவே மாட்டேன். டச்சப்பே பண்ண மாட்டேன். கூட்டம் இல்லாததுனால ஒண்ணும் தெரியல. இதை ஆன் பண்ண சொல்லிடுறீ அப்புறமா வந்தாங்கன்னா. ஆஹா, அதனாலதான் அங்க அன்னைக்கு எடுத்த போட்டோஸ்லாம் இதுக்கடுத்து ஃபுட்டு வந்துருச்சு, சாப்பிட தானே போகிறோம் அப்படின்ட்டு மைக் கலட்டி வச்சுட்டேன். அப்புறம் என்னடானா, அந்த நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த மைக்கோட சார்ஜ் போயிடுச்சு. நானும் ஒரு ஆர்வத்தில் வந்து எல்லாத்தையும் கலட்டி வச்சிட்டோமே, நம்ம vlog எடுக்கிறோமே அப்படின்னு ஞாபகம் வந்து இன்னொரு அதில் வந்து 2 செட் இருக்கும் மைக்கு, அதை இன்னொன்று எடுத்து மாட்டுறேன். அதுல இருந்து ஆடியோவே வரலங்க. இந்த இதுலேயும் ஆடியோ ஃபுல்லாக போயிடுச்சு. இது வந்து புது மைக்கு வாங்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் vlogக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா அதுலேயும் இப்படி ஆப் வச்சிருச்சு. எனக்கு வந்து இந்த ஆடியோக்கும் எனக்கும் ஆகவே ஆகாதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஃபர்ஸ்ட்ல இருந்தே போனதுக்கு லாஸ்ட்ல ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் வந்து போயிருக்கு. இதுல என்னன்னா, அப்பதான் நான் பேசவே ஆரம்பிச்சேன். லைக் கொஞ்சம் அந்த இது ஓகே ஆகி நிறைய சாப்பிட்டுட்டே பேசிட்டு இருந்தோம். நூச்சில வந்து உங்களுக்கு ஃபுட்டு எல்லாமே ரொம்ப சுமாரா தான் இருக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த டெசர்ட் தான், ரொம்ப செம்மையா இருக்கும். நான் எப்போ போனாலும் அங்க ஒரு வாட்டி அதை வந்து சாப்பிட்டு போகணும் அப்படின்னு நினைப்போம். ஒருத்தர் தனியா சாப்பிட முடியாது, 2 பேரும் அழகா ஷேர் பண்ணி சாப்பிடலாம். ஆல்சோ ஈவினிங் மேல அந்த கார்னிவல் ஆஃபர்லாம் இருந்ததுன்னா 50%ல இருக்கும். இது 325 சம்திங் இருக்கும் ஒரு ஸ்லைஸ் மட்டும். 50%னா நீங்க நல்லா 2 பேர் ஜாலியா சாப்பிட்டு வரலாம். அண்ட் ஆம்பியன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளவுதான், நல்லா சாப்பிட்டு என் தம்பிக்கு வந்து சும்மா பேஸ்ட்ரி ஏதாவது வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு ஒன்று அதையும் வந்து பார்சல் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. அங்க வந்து நான் 2 டாப் எடுத்தேன், டிஷர்ட் மாதிரி. இதுக்கு அடுத்து நான் இன்னொரு வாட்டி போகும்போது நான் அன்னைக்கு வாங்கின டாப் தான் போட்டிருப்பேன். கோயின்சிடன்ஸா, டெஸ்டினியா, ஐ டோன்ட் நோ. அது இந்த vlogல வந்து அந்த டிஷர்ட் வாங்கியிருப்பேன். இந்த டிஷர்ட் நான் போட்டு என்னோட லேப்டாப் வாங்குறேன், அடுத்து வந்து போறேன், திருப்பி அதே கெஃபே வந்து போய் நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் 2 பேரும். ஒரு நல்ல டே, ஹாப்பியாக போச்சு. உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். ரொம்ப நாள் அப்புறம் நம்ம வந்து vlog அப்லோட் பண்ணுறோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதுக்கடுத்து நான் இந்த மாதிரி எங்கேயாவது வெளியே போனால் எடுக்கவா, ஐ மீன் மால்லே போட்டுட்டு இருந்தா போர் அடிக்கும். வேற எங்கேயாவது போகும்போது பிடிச்சிருக்கா என்ன ஏது அப்படின்னு சொல்லுங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.